தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். பாரதிதாசன் ஆய்வாளர் பேராசிரியர் திரு மணிக்கோ பன்னீர்செல்வத்தோடு இணைஞ்சிருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முத்தரசன் ராசா அவர்கள் பேசுனது குறித்து ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கிறாரு. அது மாற்று கருத்தா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அவர் குறிப்பாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ராசா கம்யூனிசம் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சுயநலமாக இருக்கிறதுனால அந்த சித்தாந்தம் பின்னடைவு ஏற்படுத்துச்சு, ஒரு தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. ஆனால் இவர் அதுக்கு மாற்றாக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவர் பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் சில கருத்தை முன்வைக்கிறார். அதில் குறிப்பாக நாங்கள் தான் இடஒதுக்கீடை பொருட்படுத்தாமல் உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தான் கம்யூனிஸ்டுகள் தான் ஆட்களை தேர்வு செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் இப்போ இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் பொது தொகுதி தனித்தொகுதி இந்த பிரச்சனையை அவர் பேச வர்றாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா ராசா அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு அறிவின் முகமாகவே பார்க்கப்பட்டவர், ஒரு நீண்ட வாசிப்புடையவர். அவர் சொன்ன கருத்தை என்ன பர்செப்ஷனில் இவங்க எடுத்துக்கிட்டாங்க? இதை ஏன் கம்யூனிஸ்டுகள் இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ண வேண்டிய இடத்துல நிற்கிறாங்க? இப்போ பச்சையப்பன் கல்லூரியில் தான் தோழர் ராசா அவங்க உரையாற்றுறாங்க. அது ஒரு நல்ல உரை. அது ராசா ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவர். ஒரு காலத்தில் பச்சையப்பன் கல்லூரியில் தலித்துகள் ஒடுக்கப்பட்டவர்கள் அங்கே சேர்ந்து படிப்பதற்கு அனுமதி இல்லாத ஒரு காலம் அது. அது நீதி கட்சியாலும் பிறகு வந்த பெரியாரி இயக்கங்களாலும் அந்த சூழல்லாம் மாறி கல்வி நிறுவனங்களுக்குள் ஒடுக்கப்பட்டவர்களும் சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற காலம் மாறி இருக்கு. அந்த கால மாற்றத்தை சொல்கிறார். இன்றைக்கு இருக்கிற தலைவர்களில் ராசா, நான் ஒடுக்கப்பட்டவன், நான் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு ஒடுக்குமுறை இருந்தது, அந்த ஒடுக்குமுறையை உடைத்து கொண்டு இன்றைக்கு பரவலாக நாமெல்லாம் படிக்க வந்திருக்கிறோம் என்கிற ஒன்றை பேசுகிறார். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி நாம் ஒடுக்கப்படுகிறோங்கிறதையே பேசுகிறதுக்கு இன்றைக்கி யாரும் முன் வர்றதில்லை. ஒடுக்கப்பட்டவர்களே, ஒடுக்கப்பட்ட அமைப்பை சார்ந்த அல்லது ஒடுக்கப்பட்ட அமைப்பில் இருக்கிறவர்களே நாங்கள் ஒடுக்கப்படலை என்பதை இன்றைக்கி மறைத்து அது ஒரு இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு சிறந்த சிந்தனையாளர், கடந்த காலங்களில் அமைச்சராக இருந்த தோழர் ராசா அவர்கள், நான் ஒடுக்கப்பட்டேன், என்னை போன்றே பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கு வாய்ப்பற்ற ஒரு காலம் இருந்தது, அதே பச்சையப்பன் கல்லூரியில் நான் இன்றைக்கு பேசுகிறேன், என்னுடைய மகள் இன்றைக்கு லண்டனில் படிக்கிறார் என்கிற இந்த கால மாற்றத்தையே அவர் பேசுகிறார். இப்போ தமிழ்நாட்டில் கால மாற்றம் என்பது நீதி கட்சி, பெரியார், அண்ணா, கலைஞர் என்கிற ஒரு சமூக நீதி அரசியலை அவர் பேசுகிறார். நீங்கள் என்னதான் வர்க்க அரசியல், வர்க்க திரட்சி, வர்க்கமாக திரளணும்னு பேசினாலும் கூட சமூக நீதியை புறந்தள்ளுகிற அந்த வர்க்க கூராய்வு அல்லது வர்க்க பார்வையை அவ்வளோ ஏற்புடையதாக இருக்குமாங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனை, கேள்வி. நான் அதை அப்படி பார்க்குறேன். ஆனால் ராசா அப்படித்தான் பச்சையப்பன் கல்லூரியில் பேசுகிறாரு. சமூக நீதியை உயர்த்தி பிடித்து, பெரியாரை, கலைஞரை, அண்ணாவை உயர்த்தி பிடித்து அவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாலின் காலத்திலேயே நீங்கள் கவனிக்கணும், ஸ்டாலின் காலத்திலேயே அந்த கம்யூனிச கொள்கைகள், பொதுவுடைமை கொள்கைகள் அதாவது அந்த ஆட்சி இல்லையா, அந்த ஆட்சியிலே நிறைய சிக்கல்கள் வர தோன்றிவிட்டது. அதுக்கு பிறகு கோர்பர்ச்சே போன்றவர்கள்லாம் ரொம்ப மிக மோசமாக அவர் சுயநலவாதின்னு சொல்கிறாரு. ஆனால் அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கோர்பர்ச்சே போன்றவர்களெல்லாம் ஒரு அதிகாரத்துவம் கொண்டவர்களாக, ஒரு அதிகாரம் மிக்கவர்களாக இருந்து அந்த பொதுவுடைமை கொள்கையை அவங்க சரியாக நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு தான் அந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அதை அப்படித்தான் அவர் அதை நடைமுறையை பற்றி தான் பேசுகிறாரு, சித்தாந்தத்தை பற்றி பேசுகிறாரு. அவர் கம்யூனிச கொள்கையை அவர் உயர்த்தி தான் பிடிக்கிறார் இல்லையா. லெனின் பற்றி பேசுகிறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல செய்தியெல்லாம் அவர் சொல்கிறார், ரொம்ப சிறப்பான செய்தியெல்லாம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மார்க்சின் தத்துவத்தை லெனின் நடைமுறைப்படுத்தினார், பெரியார் தத்துவத்தை கலைஞர் நடைமுறைப்படுத்தினார்னு அந்த ரெண்டையும் சொல்கிறாரு. ஒரு பக்கம் பொதுவுடைமை சிந்தனை, இன்னொரு பக்கம் பெரியாரிய தத்துவம், இதனுடைய நடைமுறையை அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாலின் காலத்திலேயே ரஷ்யாவில் சிக்கல்கள் வர தொடங்கிருச்சு, கோர்பச்சேவ் காலத்தில் ரஷ்யா ஒரு சிதறுகிற ஒரு காலத்துக்கு அது போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் விவாதிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். எஸ்வி ராஜதுரை போன்றவர்கள், இன்னும் பல்வேறு மார்க்சிய அறிஞர்கள் ரஷ்யாவினுடைய நிலைமைகளை விவாதிச்சிருக்கிறாங்க. ராசா புதுசாக எதுவும் அவர் சொல்லிடல. அந்த 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 சொற்கள் இருக்கு இல்லையா, அந்த சொற்களை நம்ம கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும் அதை இல்லையா.
அதனால் ராசாவுடைய பேச்சை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே ராசா வந்து ஊழல் செயலியா, ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஊழல் செயலியான்னு எழுதுகிறாங்க. அப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தெரியாதா வாஜ்பாய் காலத்திலே வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு வந்து அவங்க சீட்டு வாங்கலையா, பதவி வாங்கலையா, அப்படி பேசுகிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன வந்து உன்னால் பொது தொகுதியில் நிற்க முடியுமா இல்லையா? இப்போ அதானே மற்றவங்களாம் கேட்குறாங்க. அப்படி அண்ணாமலை மற்றவங்களாம் அதை கேட்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து பேச தொடங்கினாங்க. ராசா என்கிற அந்த தோழர் ராசாவை ஒரு தனிப்பட்ட வகையில் வந்து அவரை வந்து மிக மோசமாக தாக்குவது, ஊழல்வாதி, நீ நிற்க முடியுமா தனி தொகுதியில், அப்படித்தான் அதை கொண்டு போகிறாங்க. ஆனால் ராசா அப்படி வந்து அவர் பேசலை. பச்சையப்பன் கல்லூரியில் ஒரு சமூக நீதி அடிப்படையில் பேசுகிறார். அப்படி பேச தலைவர்கள் அப்படி சொல்லிட்டாங்க, சுயநலவாதி ஆயிட்டாங்க அப்படின்னு. அவர் வந்து ரஷ்யாவில் லெனினுக்கு பிறகு வந்து இவர் நம்ம கோர்பச்சே, குர்னேவ், இவங்க காலத்தில் வந்து குருஷேவ், இவங்க காலத்தில் எப்படி ரஷ்யா வந்து மாறிடுச்சு, எப்படி வந்து சிக்கலுக்குள்ளானது, அதை தான் பேசுகிறாரு இல்லையா? சரி, நான் இன்னொன்று சொல்கிறேனே, இப்போ ஜவஹர்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருந்தார். அவர் நக்கீரனில் ஒரு தொடர் எழுதினார், நேற்று இன்று நாளை கம்யூனிசம்னு. அவர் வந்து இப்போ இல்லை, அவர் மறைஞ்சிட்டார். அவருக்கு மீதா பாண்டியன் போன்ற தோழர்கள்லாம் வந்து விளையாடுத்தாங்க, சுபவீர பாண்டியன் ஐயெல்லாம் போய் பேசினாங்க. அந்த ஜவஹர் ஒரு தொடர் எழுதினார், கம்யூனிஸ்ட் நேற்று இன்று நாளின். அந்த நூலை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த நூலுக்கு வந்து மதிப்புரை கொடுத்தவங்க யார்? நல்லகண்ணு தோழர், சவுந்தரராஜன் தோழர். அந்த நூலை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த நூலில் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாலின் காலத்தை வந்து ஜவஹர் சிறப்பித்து எழுதுகிறார். இதெல்லாம் ஸ்டாலினுடைய முதல் சாதனை, இதெல்லாம் ஸ்டாலினுடைய 2வது சாதனை அப்படின்னு எழுதுகிறாரு இல்லையா? இந்த ட்ராட்ஸ்கி இல்லையா, ட்ராட்ஸ்கி வந்து ஒரு திரிப்பு வேலை செய்கிறாரு அப்படின்னு அந்த ட்ராட்ஸ்கியை மறுத்து வந்து ஸ்டாலின் வந்து பேசுகிறாரு, லெனினியத்தை பாதுகாக்கிறாரு, அது மிக முக்கியமான ஒரு சாதனை இல்லையா? உழைக்கும் மக்களுக்கு தலைமை தாங்கியது, அதாவது லெனினுக்கு பிறகு இதுவும் ஸ்டாலின்கிட்ட உண்டு. தொழில் வளர்ச்சி, கூட்டுப்பண்ணை, ஹிட்லருடைய ஆட்சியை வீழ்த்தியது, உலக சமாதானம், ஜனநாயகம், சோசலிசம், இதெல்லாம் உலகளவில் அந்த சிந்தனையை கொண்டு போய் வலிமை சேர்த்ததெல்லாம் ஸ்டாலினுடைய சாதனை அப்படின்னு ஜவஹர் அந்த புத்தகத்தில் எழுதுகிறாரு. அப்படி எழுதிய ஜவஹர் உலகம் முழுக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்திருக்குது இல்லையா? இந்தியா போன்ற நாடுகளில் சுதந்திர போராட்டம் நடந்திருக்குது. இதையெல்லாம் அன்றைக்கு சோவியத் அரசு ஆதரித்திருக்கிறது. சோவியத் அரசுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டுக்குமே தலைமை வகித்தது ஸ்டாலின். இது ஒரு மிக முக்கியமான சாதனை அப்படின்லாம் எழுதிட்டு வர்றார் ஜவஹர். அந்த நூலுக்கு தான் வந்து நல்லகண்ணு, சவுந்தரராஜன் போன்றவங்க மதிப்புரை வழங்கியிருக்கிறாங்க. இந்த சாதனைகளை ஜவஹர் பேசிட்டு சொல்கிறாரு, இந்த ஸ்டாலின் வந்து இவ்வளவு சாதனைகள் செய்திருந்தாலும் அவருடைய சர்வாதிகார போக்கு விபரீதத்தை தந்ததுன்னு குறிப்பிடுறார். நல்லகண்ணு எழுதின நூல் தானே, மதிப்புரை தந்த நூல் தானே, சவுந்தரராஜன் மதிப்புரை தந்த நூல் தானே, அதில் ஸ்டாலின் பற்றிய விமர்சனத்தை வைக்கிறாரு ஜவஹர். ராசா என்ன சொல்லிட்டாரு? ஜவஹர் விமர்சனம் வைக்கிறாரு. ஸ்டாலின் பற்றிய நிலைப்பாடு வந்து தமிழ்நாட்டில் எஸ்விஆர் போன்றவங்க மற்றவங்களும் விமர்சிக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை ஸ்டாலின் செய்தது வந்து சரின்னு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. 2 அணியினர் இருக்காங்க இல்லையா? விவாதம் ஏற்கனவே இங்கே இருக்குது இல்லையா? அப்படித்தான் வந்து பேசுகிறாங்க. அப்போ இந்த ஜெர்மன் உளவாளிகள் மட்டும் இல்லாமல் மாற்று கருத்து வைத்தவர்கள் கூட அங்கே விசாரணை செய்யப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள்னு ஜவஹர் எழுதுகிறார். ரஷ்யாவில் ஸ்டாலின் காலத்தில் 34 கட்சி மாநாடு போடுறாங்க. அதில் 139 மத்திய குழு உறுப்பினரில் 98 பேர், கிட்டத்தட்ட 70% பேர்கள் வந்து உளவாளிகளாகவும் துரோகிகளாகவும் விசாரணை செய்யப்பட்டு வந்து அவங்க கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு ஜவஹர் வந்து ஸ்டாலின் காலத்தில் ஏற்பட்ட ஒரு படுகொலையை ஒரு உளவாளிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டார்கள்ங்கிற விமர்சனத்தை ஜவஹர் எழுதுகிறாரு. 53 ஸ்டாலின் மரணம் அடைஞ்சிடறாரு. அதுக்கு பிறகு குருஷேவ் வர்றாரு, பிரஷ்னேவ் வர்றாரு இல்லையா? அவங்க காலத்தில் வந்து 2 விதமான விஷயம் பேசுகிறாங்க. ஒன்று வந்து மறுசீரமைப்பு, அப்புறம் வெளிப்படத்தன்மை. அதாவது பெரிஸ்டோராய்க்கா, கிளாஸ்னஸ்ட் அப்படின்னு 2 விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. இந்த 2 விஷயத்தில் அன்னைக்கு பேசப்பட்டது. ரஷ்யா சார்ந்து இந்த சொற்கள்லாம் அன்றைக்கி பேசப்பட்டிருக்குது. 1990 மார்ச்சில் மாஸ்கோ நகரில் ஒரு மாநாடு போடுறாங்க. அதில் உழைக்கும் மக்கள் மேடையின் சார்பில் 2 லட்சம் கம்யூனிஸ்டுகள் கலந்துக்கிறாங்க. அதில் கோர்பச்சேவுடைய தலைமை அவருடைய நிலைப்பாடை வந்து கண்டிக்கிறாங்க.
லெனினியமே வழிகாட்டும் தத்துவம் அப்படின்னு வந்து ஜவஹர் நடந்ததை பதிவு பண்ணுறாரு அதை, இல்லையா? இந்த மறுசீரமைப்புனா என்ன தெரியுமா? இந்த சோசியலிச கட்டுமானங்கள்லாம் உடைத்து அதை தளர்த்தி அது வந்து ஒரு முதலாளித்துவ மீட்சிக்கு வழிவகுக்கிறது இருக்கு இல்லையா? இந்த மறுசீரமைப்பு இதை வந்து கண்டிக்கிறாங்க. இது எப்போ நடந்துச்சு? பிரஸ்னேவ் காலத்தில் நடக்குது, குருஷேவ் காலத்தில் நடக்குது, கோர்பச்சே காலத்தில் நடக்குது. அப்போ ஸ்டாலின் காலத்திலேயே ஒரு சர்வாதிகார போக்கும் அடுத்தடுத்த காலங்களில் வரும்போது இந்த சோசியலிச கட்டுமானம் என்பது, அரச கட்டுமானம் என்பது, அதிலிருந்த பங்குகள் என்பது, அரசில் இருந்த உபரி என்பது தனியாருக்கும் தனியார் மயமாக்கலுக்கும் வந்து வழிவகுக்குது இல்லையா? அவர் சந்தை பொருளாதாரத்தை நோக்கி போகுது, ஒரு கலப்பு பொருளாதாரத்தை நோக்கி போகுதுங்கிற குற்றச்சாட்டு ரஷ்யாவின் மீது வைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவுக்குள் உள்முரண்பாடுகள் வந்து ரஷ்யாவுக்குள் இருக்கிற தனித்தனி தேசிய இனங்களும் வந்து அது தனித்தனியாக வந்து சிதறி போய்விட்டது என்பது குறித்த ஏராளமான விமர்சனங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ ராசா என்ன சொல்லிட்டாரு? ராசா வந்து அதைத்தான் அவர் மொழியில் என்ன சொல்கிறாருன்னா வந்து சுயநலம்ங்கிறாரு. சுயநலம்னா இங்கே என்ன? அதிகாரம் இல்லையா? அந்த கட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் செய்யக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு தனத்தினால தான் வந்து இதெல்லாம் போகுது. இதைத்தான் ராசா வந்து பேசுகிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க? ராசாவை மிக மோசமாக திட்டுகிற போக்க இவங்களும் வந்து எடுக்கிறாங்க. நீ ஊழல் செய்யலையா, நீ பொது தொகுதியில் ஏன் நிற்கலை, இதுதான் பகுத்தறிவா என்று பேசுகிற ஒரு போக்கு இருக்குது. ராசா ஒரு காலத்திலும் மார்க்சியத்தையோ லெனினியத்தையோ கொச்சைப்படுத்தியோ அந்த தத்துவத்தை வந்து அவர் வந்து அப்படி பேசியதாக எந்த குறிப்பும் இல்லை. அவர் அதைத்தான் அவர் பேசியிருக்கிறாரு. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கடுமையாக திட்டுறாங்க கம்யூனிஸ்டுகள். அவரை ரொம்ப வந்து மிக மோசமாக வந்து பேசுகிறாங்க. அதைத்தான் நான் வந்து இதில் பார்க்கல. பல்வேறு முரண்பாடுகள், அதாவது மார்க்சியம் குறித்தோ இல்லை வந்து ரஷ்யா மாடல் குறித்தோ இல்லை சீன மாடல் குறித்தோ இங்கே தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் பல்வேறு சிந்தனை போக்குகள் இருக்குது அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் இப்போ சிபிஐ இருக்குது, சிபிஐலேருந்து சிபிஎம், சிபிஎம்லேருந்து சிபிஎம்எல் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்னு அமைப்பு வருது இல்லையா? நக்சல்பாடி இயக்கம்னு இருக்குது, அப்புறம் மாவோயிஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. பல அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு மார்க்சிய லெனினியங்கிற ஒரு தத்துவம் தான். ஆனால் அதை உள்வாங்கி இந்திய நிலைமைகளுக்கு பொருத்தி வந்து பேசும்போது இப்படி தான் வந்து இந்தியா இருக்குது, ஒரு அரைக்காலனிய அரைநிலப்பிரபுத்துவங்கிறாங்க ஒருத்தவங்க வந்து வளரும் ஏகாதிபத்தியங்கிறாங்க, இல்லை தரகு முதலாளித்துவங்கிறாங்க இல்லையா? இது உடனடி திட்டம், இது வந்து இந்த மாதிரி உத்தியை கையாளணும், நீண்டகால யுத்த பாதை, இல்லை ஓட்டும் வேட்டும் ஆயுதம் அல்ல மக்களே ஆயுதம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பல்வேறு போக்குகள் இருக்குது, பல்வேறு கண்ணோட்டங்கள் இருக்குது. தேர்தலை புறக்கணிக்கிறாங்க, ஒருத்தங்க தேர்தலை ஆதரிக்கிறாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேர்தலை ஆதரிக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேர்தலை புறக்கணிக்கணும் என்று பேசுகிற சூழல் அவங்கள்ட்டே இருக்குது. முத்தரசனுடைய நீங்கள் அந்த அறிக்கை இருக்கு அவங்கள்ட்ட, அந்த அறிக்கையை நீங்கள் படித்து பாருங்களேன். அதிலே சொல்கிறாரு வந்து இந்த ரஷ்ய நிலைமைகள் குறித்து வந்து நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு, அதை வந்து ராசா படித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நானும் சொல்கிறேன். அவர் ரஷ்ய நிலைமைகள் குறித்து அவர் வாசித்த அவர் படித்த திறனாய்வு நூல்களிலிருந்து அவர் பேசுகிறார். அப்போ நம்ம அவர்கிட்ட தோழமையாக அதை வந்து பேசலாம். இல்லை இப்போ இந்த ரஷ்யா சிதறுகிற போது அமெரிக்காவுக்கும் மகிழ்ச்சி. அமெரிக்காவுடைய டைம்ஸ் பத்திரிக்கையெல்லாம் வந்து இவர் நம்ம கோர்பச்சேவெல்லாம் வந்து மிக முக்கியமான மனிதர், ஒரு இம்பார்ட்டன்ட் மேன் அப்படின்லாம் எழுதுகிறான் அவன். அமெரிக்காவுக்கு வந்து ரஷ்யா சிதறுதுன்னா அமெரிக்காவுக்கு மகிழ்ச்சி தானே. அப்போ அமெரிக்காவுடைய சதி அல்லது அமெரிக்காவுடைய மிக மோசமான பின்னணி கூட அதுக்கு இருக்கலாங்கிற விவாதங்களும் கூட இருக்குது. அப்போ ராசா செய்கிற விஷயத்தை ஒரு அதை ஒரு விவாதமாக நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம பேசணுமே தவிர அவரை தனிப்பட்ட வகையில் வந்து பேசுவது அது ஒரு கருத்து முரண்பாடாக இல்லாமல் ஒரு தனி மனித தாக்குதலாக மாறிடுச்சு. இல்லை, அது அப்படி தான் போச்சு. அது நீ பெரிய யோக்கியனா, நீ பெரிய ரொம்ப இதானவனா, நீ போய் படி உனக்கு தெரியுமா என்று பேசுகிற ஒரு ஒரு சாதாரணமாக பேசுகிற நிலைக்கு தான் வந்து அதை கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஆனால் ராசா ஒரு நல்ல வாசிப்பாளர், ஒரு திமுகவில் இருக்கிற பல்வேறு தலைவர்களில் இவர் ஒரு தனித்துவம் கொண்டவர். ஏனென்றால் ஒரு அடிப்படையில் ஒரு திராவிடர் கழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தாளர், மார்க்சியத்தின் மீது மிக ஈடுபாடு கொண்டவர், தொடர்ந்து கருத்தியலாளர்களை ஆதரித்து பேசுகிறார். இப்போ பாவலர் பெருஞ்சித்தினாருடைய அவருடைய அத்தனை நூல்களையும் அடைவு செய்து வெளியிடுறாங்க, ராசா வெளியிடுறாரு. அந்த கூட்டத்தை நீங்கள் பாருங்கள், வந்து பெருஞ்சித்தினார் குறித்தும் பெருஞ்சித்தினாருடைய கருத்தியல் குறித்தும் ரொம்ப வளமையாக பேசுகிறார், ரொம்ப சிறப்பாக பேசுகிறார்.
இந்திய சூழலை, தமிழ்நாட்டு சூழலை பெருஞ்சத்தினார் வந்து எப்படி பார்த்தாரு என்கிறத ராசா வந்து அதை அட்ரஸ் பண்ணுறாரு. அதை வந்து நல்லா பேசுகிறாரு. அது நாம் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்குள் உட்பட்டு செயல்பட்டாலும் கூட பெருஞ்சத்தினாருடைய கருத்தியலை வந்து இந்த வரம்புக்குள் இருந்து அவர் பார்க்குறாரு. இப்போ இவர் நம்ம சண்முகம் தோழர், அவர் என்னுடைய பாசத்துக்குரிய தோழர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து முதலாளித்துவ கட்சிங்கிறாரு திமுகவை. ஆமாம், இப்போ திமுக முதலாளித்துவ கட்சிங்கிறாரு. நாங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கேற்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. அவர் எதை மனதில் கொண்டு சொல்கிறார் என்றால், விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆட்சியில் வந்து அதிகாரம், ஆட்சியில் பங்குன்னு பேசுகிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் பங்குன்னு பேசுகிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் என்றால், நாம் வந்து அரசியல் அதிகாரம் அற்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிறோம், அதுக்கான கட்சி வச்சிருக்கிறோம் இல்லையா? அப்போ அம்பேத்கரியல் பார்வையில் இந்த அரசதிகாரம் பெறுவது என்பது ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்கு மிக முக்கியமான ஒன்று இல்லையா? நீங்கள் ஒரு வர்க்க பார்வையில் அது ஒரு முதலாளித்துவ கட்சி, ஒரு முதலாளித்துவ அரசாங்கம், அதில் நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம், இது வெறும் வந்து ஒரு கூட்டணி, ஒரு பாஜக போன்ற அமைப்பு, ஒரு அரசியலை வந்து வீழ்த்துவதற்கான ஒன்றுன்னு சொல்கிறீங்க. திமுக என்கிற ஒரு கட்சி அல்லது திமுக என்கிற ஒரு கட்சியின் வழியாக கிடைத்திருக்கிற ஆட்சி என்பதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், அது ஒரு நலம்புரி அரசு, ஒரு நலம்புரியை ஒரு வெல்ஃபரை விரும்புகிற ஒரு கட்சி, ஒரு இயக்கம், ஒரு ஆட்சி. அது இல்லை பொதுவாக முதலாளித்துவ கட்சின்னு சொல்லும்போது பாஜகவும் திமுகவும் இல்லை பை இந்தியாவில் யாரும், இப்போ தமிழ்நாட்டில் யாரும் முதலாளி இருக்கா? இப்போ தமிழ்நாட்டு முதலாளிகள் யார் இருக்கா? இந்திய முதலாளிகள் இருக்கான், அம்பானி இருக்கான், அதானி இருக்கான், டாடா, பிர்லா இருக்கான். இப்போ காங்கிரஸ் ஒரு முதலாளித்துவ கட்சி இல்லையா? இப்போ ஒரு கட்சி முதலாளித்துவ கட்சினா முதலாளிகளால் இருக்கணும் அந்த கட்சி. முதலாளிகள் தீர்மானிக்கணும் கல்விக் கொள்கையை, வேலைவாய்ப்பு கொள்கையை முதலாளியில் தீர்மானிக்கணும். ஆனால் எப்படி திமுக எப்படி முதலாளித்துவ கட்சியாக இருக்கும்? திமுக ஓட்டு போகிறது அரசு ஊழியர், திமுக ஓட்டு போகிறது பெண்கள், திமுக ஓட்டு போகிறது ஒடுக்கப்பட்டவன். இங்கே இருக்கிற இந்த சமூக நீதி குழுக்கள் இருக்காங்க இல்லையா, ஒடுக்கப்பட்ட குழுக்கள், பார்ப்பன அல்லாதார் மக்கள் இருக்காங்க, இவங்க தான் ஓட்டு போடுறாங்க இல்லையா? முதலாளித்துவத்துக்கு ஆதரவா இருக்கு முதலாளித்துவ கட்சி அப்படிங்கிறாரு. அந்த ஆதரவுங்கிற இடத்துல தானே பேசுறாரு அவரு. இல்லையா, முதலாளிகளுக்கு எப்படி ஆதரவாக இருக்க முடியும்? இப்போ கார்ப்பரேட், இப்போ உலகம் முழுக்க கார்ப்பரேட் இருக்குது, எம்என்சி இருக்குது இல்லையா? இப்போ அவங்க அந்நிய மூலதனத்தை கொண்டு வர்றாங்க. இது எல்லாமே வந்து இதன் காரணமாக அது முதலாளித்துவ கட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாத. உலகம் முழுக்கவே கார்ப்பரேட்டுகள் இருக்காங்க, எம்என்சி இருக்குது, வர்றாங்க, தொழில் தொடங்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஒரு அரசா நம்ம வந்து அதை செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா? இப்போ ஒன்றிய அரசு நமக்கு நிதியை வந்து நல்க மாட்டான் இல்லையா? அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் போகிறாங்க, வெளியில் போய் முதலாளிகளோடு வந்து பேசுகிறாங்க, வந்து முதலீடு செய்ய சொல்கிறாங்க. அதன் மூலமாக வேலைவாய்ப்பு என்கிற ஒரு உத்தியை கடைபிடிக்கிறார்கள். அப்படி தான் அரசு போக முடியும் இல்லையா? ஆனால் அந்த கட்சியே முதலாளித்துவ கட்சி, அதில் வந்து முதலாளிகள் இருக்கிறாங்கன்னா எந்த முதலாளி இருக்காங்க? எந்த முதலாளிகளை வந்து அது பிரதிநிதித்துவப்படுத்துது, பிரதிபலிக்கிறது இல்லையா? அப்போ இது அடிப்படையிலே வந்து நாம் அப்படி வந்து பார்க்க முடியாது. இந்த பார்வையே புறந்தள்ள வேண்டிய பார்வை. திமுக என்பது ஒரு நலம்புரி அரசை விரும்புகிற ஒரு வெல்ஃபேருக்கான ஒரு கட்சி, ஒரு ஆட்சி. அப்படி தான் நம்ம அதை வந்து பார்க்க முடியும். அப்போ இப்போ இவங்க வந்து அதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு தான் நான் வந்து அதை பார்க்குறேன். அது அப்படி தான் அதை நம்ம பார்க்க முடியும். ராசாவை குறித்து நம்ம பேசும்போது அவர் வந்து ஒரு புரட்சியை, ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடியவர் இல்லையா? ரஷ்யா போன்ற நாடே அவர் ஆதரிக்கிறார். ரஷ்யாவில் ஏற்பட்ட மாறுதல்கள், அதில் ஏற்பட்ட உடைசல்கள், வீழ்ச்சிகள், அதற்கு பிறகு இருக்கிற நிலைமைகளை அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து, அவர் திறனாய்வு செய்த செய்தியிலிருந்து அவர் பேசுகிறார். அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். அவர் யோக்கியரா, அவர் வந்து நல்லவரா, அவர் கெட்டவரா, அவர் பேசலாமா, அவருக்கு அந்த யோகியதை இருக்கிறதா என்பது ஒரு பொதுவுடைமையாளனுடைய விமர்சன நெறி அல்ல, அது ஒரு திறனாய்வு இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் வந்து சுய விமர்சனம் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்குது. இப்போ நான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னா நான் என்னை விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும், நான் மற்றவர்களையும் விமர்சனம் செய்ய வேண்டும். இது விமர்சனம், சுய விமர்சனம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் கம்யூனிஸ்டுகள் வந்து வளரணுமே தவிர இப்படி பேசுவது வந்து உள்நோக்கம் கொண்டது. இப்போ வழக்கமாக இடதுசாரி சித்தாந்தங்கள் அப்படிங்கும்போது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருக்கட்டும், ஒருத்தவங்க ஒரு மாற்று கருத்து சொன்னால் உடனே உட்கார வச்சு பேசுவாங்க. இயல்பாக அவங்க இயக்கத்துக்குள்ளேயே ஒரு சின்ன முரண்பாடு வந்தாலும் உட்கார வச்சு பேசி இதாம்பா விளக்கம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு நட்பு சக்திகளுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கேள்வி பதிலாக இருக்குது.
அதில் யார் இப்போ இடதுசாரிகள் இப்படி விமர்சிக்கிற இடத்துக்கு ஏன் நகர்ந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? ஏன் வந்து இப்போ ராசா சொன்னது இப்போ அவர் தவறாக கூட சொல்லியிருக்கலாம், நம்ம சித்தாந்த ரீதியாக உரையாடலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து நம்மகிட்ட இல்லாமல் போயிருச்சா அப்படின்னு. இல்லை, சமூக வலைதளமும் அதில் ஒரு பங்காற்றுது. அவர் பேச்சை உடனடியாக அது கொண்டு போது அந்த பேச்சை பார்த்த உடனே அவர்கள் வந்து உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அதற்கு ஏதாவது உடனே பதில் சொல்லிடணும். நீ சொல்லிட்டு இந்த பார், நான் இன்னொன்று சொல்கிறேன், நீ ஒரு வீடியோ போடுறியா, நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த பாணியில் வந்து அணுகுவது ஒரு நலன் பயக்கிற அணுகுமுறையாக இருக்காது. நாம் உரையாட வேண்டும், நாம் விமர்சிக்க வேண்டும், நாமும் விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை வந்து ரொம்ப விரிவாக சித்தாந்த ரீதியாகவும் சரி, தகவலின் அடிப்படையிலும் சரி ரொம்ப க்ளீனாக எங்களோட உரையாடினீங்க. உங்களோட உரையாடலுக்கு ரொம்ப நன்றி தோழர். வணக்கம்.